என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட ஃபேவரட் கிரியேட்டர் டப்பிங் டப்பாவோட அனிமல் வாய்ஸ் ஓவர் தான். ஸோ லாங் வீடியோ தான், வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் தொலை பேசிட்டே இருக்கிறது கிளாஸ்ல கவனிக்க பிடிக்கலன்னா வெளியே போயிருங்க. டாடி மாடு போது பாரு, எப்படா சொல்லுவான்னு காத்துட்டு இருக்கிறது. இதுல ஐடி கார்டை வர காணும். இவன் என்னடா உருப்புல போற, பண்ணி மேய்க்க கூட விட மாட்டானுங்க. வா வா இன்டர் மாத்துக்கு வருவீங்களா? சார்னு சுண்ணாம்பு தடவை விட்டுறேன். ஐயா மம்மி காப்பாத்து. என்னவா என்ன டேய் கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், போயிட்டு போயல அடி ராதகி. உன்னாலாம் சம்பவம் முன்னாதான் அடிச்சீங்க, இப்ப சம்பவம் நடக்கிற சீன்ல நின்னாலே அடிக்கிறீங்களா? வர இந்த பூனை பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியல. இந்த ராக்கிக்கு ரெஸ்பெக்டே இல்லாம போச்சுடா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம் பரிமளம். இப்ப பாத்தியா? இப்பதான் சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் நானும் உங்க அம்மா தனியா வந்துருக்கூடாரு. பீசாசு யோ வெளியில மழை பெய்யுது பாரியா, சாணி மாதிரி உட்காராம அந்த கோஸ் எடுத்துட்டு வா. ஐயா இவ்வளவு கல்யாணம் பண்ணதும் போதும் கோஸ் எடுத்துட்டு வா, கேரட் எடுத்துட்டு வான்னு பிரஷர் கிளப்புறாயா? இத்தனை கொண்டு கோசுக்கு இவ்வளவு அலப்புற. இங்கேயே சாப்பிட்டு காணும்னு சொல்லிடுவோம். எவனுக்கு கல்யாணம் பண்ணிடாதீங்களா டேய். ஐயோ பொண்டாட்டி தம்பி கிறுக்கு மச்சான் வரானே. என்ன மாமா என்ன பண்ற? ஒண்ணு மாப்பிள்ள சும்மா அப்படியே டைம் பாஸ். அக்கா கோஸ் எடுத்துட்டு வர சொன்னதும் கேட்டுச்சு. அந்த கோஸை நீ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறது என் கண்ணும் பாத்துச்சு. டே கிறுக்கு மச்சான் கொய்யா வாங்கி தரண்டா, கலவரம் பண்ணிடாத. நீ உள்ளவாயா முதல்ல, எனக்கு கொய்யாவா இல்ல உனக்கு பாயாவான்னு தெரியும். இது யார் பண்ணது? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. நைசா அப்படியே போயிடலாம் உன்னையும் தேடி காசிக்கு போவார் இன்று நம் நாட்டினிலே. இந்த காசியை தேடி யாரு வருவார் இந்த உலகத்தினே? சொல்லுங்க இது யார் பண்ணது? விடமாட்டான் போலயே. கொஞ்ச நேரத்துக்கு இந்த டேபிள் கடையிலேயே டேரா போடுவோம். வாய்ஸ் வேற பயமா இருக்குடா. எப்போ நம்ம ஓனர் நல்லவரா இருந்தாலும் கொஞ்சம் மசாலா போட்டு கொடுத்துருக்கலாம். ஆமா பாஸ், அதேதான் நானும் சொன்னேன். டே கரிஸ் 1 கரிஸ் 2 இவனை முழுசா மாறான்ல ஓடல. டே சம்மர் ஷாட்டர் அடிக்கிறான்டா. எப்போ நம்மள புலியோட வம்சமாமே, இனி நம்ம வாழ்க்கையில பயனா என்னன்னே தெரியக்கூடாதுடா. அட்ட நாதஸ்வர வாயா, இந்த புலியவே பயமுறுத்திட்டு போறியா நீ? என்ன வாயே வெளியே வந்து விழுந்துட மாட்டேங்குது. நான் சொல்றதா அமைதியா கேளு, எல்லாம் சரியாயிரும். டே பாஷா சொன்னா கேளு, அந்த வாத்துக்குட்டிய விட்டுரு. உனக்கு டைம் பாஸ் ஆகணும்னு தேவையில்லாம அவங்க அம்மா கரிய ட்ரிகர் பண்ணி விட்டுறாத. A few moments later. பாஷா ஆன்டி வந்திருக்காங்க பாரு, சாரி கேளு. ஆன்டி எம்மையால கடிக்கிற, நான் இது பண்ணல. என் பக்கத்துல ஒருத்தன் செவத்துக்கு சுண்ணாம்படிக்கவா உட்காந்துருக்கான் பாரு ஆன்டி, அவன் தான் உன் குட்டிய கவுனது. நான் வார்மிங் கொடுத்தவ எம்மைய வாயிலே அடிக்கிறேன் ஆன்டி. டேய் பாசாடு பேர் வச்சு இப்படி மாணிக்கமா உட்காந்துட்டு கேடா. இந்த டயப்பர் போட்ட டக்கு கிட்ட இருந்து என்னைய காப்பாத்துறா. ஐயோ வெறியாவுதே. ஒரே தூக்கமா வருது. இன்னார அவசரப்பட்டு உசுர விட்டுருப்போம். என்ன ஒரே பாசமலையா புளியரா? கொஞ்ச நாளா நம்ம எந்த தப்பும் பண்ணலையோ. என்ன மழை நின்றுச்சு யோசிக்கிறா. ஐயோ போனவா என்ன பண்ண தெரியலையே. அம்மா சிங்கத்தோட மாஸ்க் போட்டா முட்டு பத்தாதுரா, சிங்க மாதிரி பாயணும். இப்ப பாருடா. சாமி என் ஆளு மரகதம் என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவளை எப்படியாவது என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் சாமி. அதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா போடுங்களேன். கவலைப்படாத கஜேந்திரா, நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். இனி மரகதம் ஓ மடியில. நீ என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டான். நான் தான் அப்பவே சொன்னேன் சீக்கிரமா போலாண்டா, லேட் ஆயிடுச்சு நம்ம குடிச்சு தூங்கிடுவான், திறக்க மாட்டான் கதவை அப்படின்னு. ஊஞ்சலாடுன்னு இப்ப நக்கிட்டு போச்சு எல்லாமே. இவன் இவ்வளவு பெரிய முரட்டு குடிகாரனா இருப்பான்னு தெரியாதுடா. சரி விடு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். வெறுப்ப தம்ம மூடிட்டு படு. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், பப்பு தின்னவன் ஆய் போகணும். நாளைக்கு அந்த ஊஞ்சல் அடிச்சு உடச்சிடும். டே ஒயிட்டு துற சொன்னா கேளு, கொலைகேஸ்ல உள்ள போயிடுவேன். அவன் பேருதான் அட்டாக் அர்ஜுன், ஆனா அவன் ஒரு பருத்தி மூட்டை மாதிரிடா. அந்த பாரு அவன் மூஞ்சிலே மூச்சா போயிட்டான்டா. அடுத்த ஸ்டெப் டெத்துதா, உசாராய்க்கே. இந்த சந்திர சூழனுக்கே ஸ்னைப்பிங்க. ஐயன் மாட்டு பூச்சி செத்து போச்சு.